1500 வருடம் பழமையான இக்கோயிலை சோழ மன்னனால் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் சோழவரம் வழியாக திருத்தலம் இருக்கும் தடாகத்தில் பூத்திருந்த தாமரை மலரில் இருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் சூரியனுக்கு காட்சி கொடுத்து சமிக்ஞாவுடன் மகிழ்ச்சியாக வாழ அருளினார். சூரியனின் வேண்டுகோளின்படி சூரியன் பூஜித்த லிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே இருந்தது. இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன் தடாகத்தில் இருந்த தாமரை மின்னுவதை பார்த்து தாமரை பூவின் தண்டு பகுதியை வெட்டினான். அதிலிருந்து ரத்தம் பீறிட்டு மின்னல் ஒளி பாய்ந்து மன்னனின் பார்வை பறிபோனது. தன்னுடைய செயலுக்கு மறுத்திய மன்னன் சிவபெருமானை நினைத்து வேண்டினான். கண் பார்வை வழங்கிய சிவபெருமான் மன்னனுக்கு காட்சி கொடுத்தார். இக்கிராமம் சூரியன் பெயராலே ஞாயிறு என்று வழங்கப்படுகிறது. தாமரை புஷ்பத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் புஷ்பரதேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். மூலஸ்தானத்தில் முன்புள்ள மண்டபத்தில் சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தவரை எப்போதும் இங்கு சிவனை வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம். சித்திரை முதல் 7 நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொர்ணாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது. சிவனுக்காக பூஜையை சூரியனே செய்வதாக ஐதீகம். கோயிலின் மிக பழமையான தல விருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது. ஈஸ்வரன் சன்னதியின் வெளிப்புற சுவர்களில் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபாஸ்கர தலங்களில் இத்தலமும் ஒரு தலமாகும். தெய்வ சமய நால்வரில் சுந்தரமூர்த்தியின் துணைவியார் ஸ்ரீ சங்கிலி நாச்சியார் அவதரித்த புண்ணிய பூமி. அவருக்கு என்று தனி சன்னதியும் உண்டு. பல்லவ, சோழ, பாண்டிய, விஜயநகர பேரரசர்கள் திருப்பணி கண்ட கோயில் இதுவாகும். 13ஆம் நூற்றாண்டு பழமையான பச்சை மரகத கல்லால் ஆன ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி ஆகிய தெய்வ சிலைகள் பூமிக்கடியில் 2002 நவம்பர் 11ஆம் தேதி கிடைத்துள்ள அரிய தகவலும் இந்த கோயிலில் வைக்கப்பட்டுள்ள தகவல் பலகை மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. புஷ்பரதேஸ்வரர் கோயிலின் சுற்றுப்பிரகாரம் விசாலமாக உள்ளது. மிகவும் அமைதியாக கோயிலும் இவ்வூரும் காணப்படுகிறது. இக்கோயிலுக்கு அருகே அதிக மரங்கள் உள்ளதால் காற்று தூய்மையானதாக இருக்கிறது. கோயில் தூண்களில் சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. ஆதி தமிழரின் சிற்பக்கலையை காலந்தோறும் தாங்கி நிற்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரே இடம் கோயில்தானே. சூரியனே நவகிரகங்களில் முதன்மையானவர். சூரியன் ஆன்மாவை பிரதிபலி. சூரியனே உடம்புக்கு உயிர் தருபவர். இக்கோயில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்படுத்தப்பட்டது. உலக புகழ்பெற்று விளங்கும் கதிரவன் வழிபாடு நம் நாட்டில் தற்போதைய சூரிய நமஸ்காரம் என்ற பெயரில் அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் நடைபெறுகிறது. வழிபாட்டை தினந்தோறும் செய்வது உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் வழங்கும். நவகிரகத்தில் முதல் கிரகமாக இருக்கும் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது. சீரான சிந்தனையும் தெளிவான முடிவு எடுக்கும் திறன் வளரக்கூடிய அற்புத ஆற்றலை பெறுவார்கள். சூரிய பரிகாரம் செய்ய வேண்டி செல்பவர்கள் பொன்னியம்மன், யோக நரசிம்மர், புஷ்பரதேஸ்வரர், செல்வ விநாயகர், சங்கிலி நாச்சியார் அவதார இல்லம், இரணேஸ்வர் கோயில் ஆகியவற்றிற்கும் செல்ல வேண்டும் என்று கோயில் கோபுர வாசல் முன்பக்கத்தில் பெரிய பலகையில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. எப்படி மீதி 4 தலங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டியும் வரையப்பட்டுள்ளது. இக்கோயிலுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கிராமத்திற்கு செல்லலாம். அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த கிராமத்திற்கு செல்லும் வழியில் பச்சை பசேல் என வயல்வெளிகள் காண கிடைக்கின்றன. இயற்கையான பசுமையான சூழலில் ஒரு ஆன்மீக பயணம் செல்ல ஏற்ற இடம்தான் இந்த ஞாயிறு கிராமம். செங்குன்றத்திலிருந்தும் 57C, 57J, 114C, 114G ஆகிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் சிறப்பு விசேஷ நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 6 மணிக்கே திறக்கப்படும்.